மொறுமொறுன்னு தோசை வேணும்னு கேட்குறவங்களுக்கு வெண்ணெய் மாதிரி தோசை மாவு அரைச்சி மெத்துன்னு தோசை வாத்து செட் தோசையை சட்னி சாம்பாரோட கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த செட் தோசை பண்ணுறதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டம்ளர் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு அவலை, இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துன்னு இருக்கேன். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை 4 மணி நேரம் கழித்து இதை எல்லாமா சேர்த்து கிரைண்டரில் இதை அரைச்சி எடுக்கணும். நல்லா நைஸாக வெண்ணெய் போல் இதை அரைச்சி நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் இதோட உப்பு சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுட்டு நான் இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது ராத்திரியெல்லாம் நான் இதை ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு காலையில் இந்த மாதிரி இருந்தது. இப்போ சட்னிக்கு நான் சிகப்பு மிளகாய், இதோட புளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டு இதோட நான் 2 வெங்காயம் நான் சேர்த்துன்னு இருக்கேன். இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி எல்லாத்தையுமா சேர்த்து வதக்கி எடுத்துட்டு இப்போ உப்பு சேர்த்து இதை ஆற விட்டு இது சட்னியை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ தோசை வாக்கிறதுக்கு இந்த ஃபெர்மெண்ட் ஆகிருக்கிற புளிச்ச இந்த மாவில் ஒரு கரண்டி எடுத்து சின்னதாக இப்படி ஊற்றி இந்த மாதிரி சுற்றிற எண்ணெய் விட்டு எடுத்தாக்க நமக்கு செட் தோசை ரெடி. நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா பெருசாக நீங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சின்னதாக தான் நான் பார்த்துருக்கேன். செட் தோசை தயார்.